Hi students, this is Alex here. இந்த வீடியோவில் காலேஜ் முக்கியமா இல்லை டிபார்ட்மெண்ட் முக்கியமா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக கேட்குறது உண்டு. ஸோ ஜென்ரலாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மெஜாரிட்டி என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா காலேஜும் கம்ப்யூட்டர் சயின்ஸை மட்டும்தான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட். சில ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக நமக்கு வந்து ஏஐடிஎஸ், ஏஎம்எல் அதெல்லாமே சேர்த்து கொடுக்குறாங்க. இது இன்னொரு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட். இன்னும் சில ஸ்டூடெண்ட் கம்ப்யூட்டர் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் இந்த ரெண்டு ஆப்ஷனை மட்டுமே கொடுக்குற சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு காலேஜ் தான் முக்கியம், இந்த காலேஜில் எது கிடைச்சாலும் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த காலேஜ் இருக்க எல்லா கோர்ஸையும் ஆப்ஷனில் கொடுப்பாங்க. எப்படியாவது அந்த காலேஜ் வாங்கிடணும். அது இல்லைன்னா இன்னொரு காலேஜ் வச்சுருப்பாங்க, இந்த காலேஜில் எப்படியாவது ஏதாவது ஒரு கோர்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இதுமாரி வெரைட்டி ஆஃப் டிசிஷன் மேக்கிங் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க. பட் ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் லைக் பண்ணுறீங்க, கம்ப்யூட்டர் தான் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் தப்பு கிடையாது. ஏன்னா அதுதான் வந்து இப்போ நிறைய பிளேஸ்மெண்ட் இருக்கிறதே வந்து அந்த கம்ப்யூட்டர் ஒன்றுனால தான். ஏன்னா மீதி கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நிறையவே குறைஞ்சிருச்சு. பட் குறைஞ்சிருச்சே தவிர அது ஜீரோ ஆகலை, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் கம்ப்யூட்டர் வந்து எனார்மஸாக நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா யூ கேன் கோ அஹெட். பட் இப்போ நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படின்னா, நம்ம வெறும் கோர் கம்ப்யூட்டர் மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் நம்ம அந்த கம்ப்யூட்டரோட சேர்த்து அதோட ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ், அது ரிலேட்டடான கோர்ஸ் வர்றது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு காலேஜை சூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் வைக்கணும். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், கோர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இல்லை ஏஐஎம்எல், இல்லை சைபர் செக்யூரிட்டி, ஐஓடி. ஸோ இது மாதிரி அதில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் வைக்கணும். அப்போ தான் ஒரு நல்ல காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணும்போது அதை மிஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் வெறும் கம்ப்யூட்டர் தான் வேணும், இது இல்லைனா அந்த காலேஜே வேணாம், நான் அடுத்த காலேஜ் போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு பெட்டர் காலேஜை மிஸ் பண்ணிவிட்டு இன்னொரு காலேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக நீங்கள் எல்லாமே எடுங்க. அப்போ ஒரு காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 பிரான்ச்சஸ் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கும். அப்போ நம்ம ஒரு காலேஜ் இல்லைன்னா நம்ம அதுக்கு அந்த 4 பிரான்ச்சஸ்க்கு அப்புறம் தான் நம்ம இன்னொரு காலேஜே வருவோம். அப்போ நமக்கு இன்னும் பெட்டரான காலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொன்று, இப்போ எல்லாமே வந்து மல்டி டிசிப்ளினரியாக ஆகிட்டே வரனால நீங்கள் கம்ப்யூட்டர் மட்டும் தான் அப்படின்னு கிடையாது. நீங்கள் யூ கேன் ஸ்டடி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் யூ கேன் ஸ்டடி எலக்ட்ரிக்கல் அண்ட் யூ கேன் ஸ்டடி மெக்கானிக்கல். ஒருவேளை எனக்கு மெக்கானிக்கல், சிவில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அது நீங்கள் லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. பட் இன்கேஸ் இப்போ காலேஜ் வந்து ரொம்ப சூப்பரான காலேஜ், படித்தா இங்கே தான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் தீஸ் 2 ஆப்ஷன்ஸ். பயோமெடிக்கல், மெக்கானிக்கல், சிவில், இந்த மாதிரி கோர்ஸையும் வந்து நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். அண்டு சப்போஸ் எனக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அப்போது நம்ம கம்ப்யூட்டரை விட்டு அந்த டொமைன் விட்டு நம்ம வெளியே வரோம். அப்போ என்னென்னா இன்னுமே உங்களுக்கு வந்து டாப் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு இன்னும் பெட்டர் ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா அந்த டாப் காலேஜில் கம்ப்யூட்டர் சீட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும். அப்போ நீங்கள் ஒருவேளை டாப் காலேஜில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரானிக்ஸையும், ஒருவேளை உங்களுக்கு கம்ப்யூட்டரும் ஆசை இருக்குது அப்படின்னா பட் எனக்கு காலேஜ் வேணும் அப்படின்னும் போது நீங்கள் டிபார்ட்மெண்ட்டை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி அதர் டிபார்ட்மெண்ட்டை ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா அந்த டாப் காலேஜஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னும் போது கம்ப்யூட்டருக்கு அடுத்து தான் இது வந்து ப்ரிஃபரன்ஸில் வரும். அப்போ இன்னுமே நமக்கு வந்து ஒரு பெட்டர் காலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு காலேஜஸ் எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். அதாவது இந்தந்த காலேஜஸ்லாம் எனக்கு வேணும், நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 20-30 காலேஜஸ் கூட நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துக்கலாம். அதை வந்து நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். இந்த காலேஜ் ஃபஸ்ட்டு, இந்த காலேஜ் செகண்டு, இந்த காலேஜ் தேர்டு, இந்த காலேஜ் ஃபோர்த்து அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு நல்ல கட் ஆஃப் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கொடுப்பேன். செகண்ட் வந்து பிஎஸ்ஜி எனக்கு வேண்டாம், ஏன்னா நான் கோயம்புத்தூர் போக விருப்பம் இல்லை, நான் சென்னையிலே படிக்கிறேன் அப்படின்னா அப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எஸ்என்னை ப்ரிஃபரன்ஸ் பண்ணலாம். ஸோ இதை மாதிரி நீங்கள் ஒரு இதை அவாய்ட் பண்ணிவிட்டு இன்னொன்று செலக்ட் பண்ணலாம். இதே ஒரு கோயம்புத்தூரில் இருக்க ஸ்டூடெண்ட் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே வந்து நான் எனக்கு சென்னைலாம் எனக்கு போக இஷ்டம் இல்லை, கோயம்புத்தூரில் இல்லாத காலேஜா அப்படின்னு சொல்லி நான் பிஎஸ்சி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இப்போ ஜிசிடி, சிஐடி கோயம்புத்தூர், இது மாதிரி அவங்களோட லிஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் வரிசைப்படுத்துங்க. ஒரு 20 காலேஜ் 30 காலேஜ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம்
காலேஜுக்கு ஏற்ற மாதிரி டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பிஎஸ்சி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, எனக்கு பிஎஸ்சியில் இந்தந்த கோர்ஸ் மட்டும்தான் நான் விரும்புகிறேன், எனக்கு இந்த டெக்ஸ்டைலோ இல்லை வேறு கோர்ஸ் வந்து எனக்கு இஷ்டம் கிடையாது, நான் வந்து பிஎஸ்சியில் டெக்ஸ்டைல் படிக்கிறதுக்கு பதில் நான் ஜிசிடியில் வேறு கோர்ஸ் போகலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் சில பேர் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த காலேஜுக்குள்ளே நீங்கள் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து ஈஸியாக ரெடி பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு அரேஞ்ச் ஆல் த காலேஜஸ் 1 2 3 4 5 6ன்னு லைனாக அரேஞ்ச் பண்ணுங்கள். இந்த காலேஜில் இந்தந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு ஓகே, இந்த காலேஜில் இந்தந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு ஓகே, தேர்ட் காலேஜில் இந்தந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு ஓகே, இப்போ ஃபோர்த்து காலேஜில் எனக்கு காலேஜ் ஓகே, ஆனால் அங்கே கம்ப்யூட்டர் மட்டும்தான் ஓகே, இல்லைனா நான் வேறு காலேஜே போயிடுறேன், எனக்கு மற்ற டிபார்ட்மெண்ட் வேண்டாம். இப்போ ஃபிஃப்த்து காலேஜ்னால் எனக்கு இந்த காலேஜ் எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் மட்டும்தான் நான் இங்கே எடுத்துக்கிறேன், கம்ப்யூட்டர் மட்டும் தான் எடுத்துக்கிறேன், எனக்கு மெக்கானிக்கல்லாம் வேண்டாம். பட் இதே எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த காலேஜ் வேணும், அப்போ நான் மெக்கானிக்கலும் எடுத்துக்கிறேன். அது மாதிரி வந்து நீங்கள் அந்த ஒவ்வொரு காலேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த காலேஜ் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சாய்ஸ் லிஸ்ட் வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும். ஸோ இதுதான் வந்து கரெக்ட் வே. ஏன்னா இதில் வந்து நீங்கள் ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறீங்க, காலேஜையும் பேலன்ஸ் பண்ணுறீங்க, டிபார்ட்மெண்ட்டையும் பேலன்ஸ் பண்ணுறீங்க. ஒரு இதுக்கு ஃபேவராக இல்லாமல் ரெண்டுத்துக்குமே நீங்கள் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. அதனால் திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு சூஸ் காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ நீங்கள் கன்க்ளூஷனில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ரெண்டையுமே பார்க்கணும், ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணணும். சம்டைம் நீங்கள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்காக அதாவது ஒரு காலேஜுக்காக நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். எனக்கு கம்ப்யூட்டர் தான் படிக்கணும்னு ஆசை, பட் இந்த காலேஜுக்காக ஐ டேக் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிபார்ட்மெண்ட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். அண்டு சில டைம் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸாக இருக்கும், பட் சில காலேஜஸில் கிடைக்காது, அதனால் நீங்கள் வேறு காலேஜ் போக வேண்டியது இருக்கும். ஒரு டாப் 10ல் கிடைக்கல, பட் அங்கே போய் எனக்கு வேறு கோர்ஸ் படிக்க இஷ்டம் இல்லை, எலக்ட்ரானிக்ஸ் படிக்க இஷ்டம் இல்லை, அப்போ நான் வந்து 11ஆவதாக எனக்கு எந்த காலேஜில் எனக்கு கம்ப்யூட்டர் கிடைக்குதோ நான் அங்கே படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோர்ஸுக்காக காலேஜை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். பட் நீங்கள் எப்படி பண்ணாலும் அது மேக் ஷுவர் தட் அது வந்து ஒரு நல்ல காலேஜா அப்படின்றத மட்டும் நீங்கள் அல்டிமேட்டாக பார்க்கணும்.